ஹாய் கெய்ஸ், நான் உங்கள் ஹர்ஷித். நீங்கள் மைண்ட் கேஃப் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஷார்ட்ஸ் சும்மா பார்த்துக்கினேன் யூடியூப்பில். அப்போல ஒரு கடவுள் ஃபோட்டோ வந்து அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? உனக்கு என்ன ஆகணும்னு ஆசைன்னு கேட்டார். உங்களை மாதிரி ஒரு கடவுள் ஆகணும்னு ஆசைன்னு சொன்னேன். அப்போ நீ மைண்ட் கிராஃப்ட்டுக்கு போ, நான் உனக்கு கடவுளாக ஆக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆக்குனார். கடவுள் ஆகிட்டேன். சரி, என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்தா வந்து செஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வாட்டுக்கு செஸ்ட்டில் நம்மளுக்கு என்னென்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை போட்டு டக்குன்னு பறக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பார்க்க க்ரியேட்டிவ் மோட் மாதிரியே இருக்குது. ஏன்னா க்ரியேட்டிவ் மோடில் பண்ணுற எல்லாமே இதில் பண்ண முடியும். எப்படின்னா, நம்மளுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் அப்படியே ஒரு சொடக்கில் எங்கே வேணால் போகலாம். டெலிபோர்ட் ஆகலாம். என்ட்ரிபிளே இல்லாமல் நான் டெலிபோர்ட் ஆகுவேன். அது உங்களுக்கு போக போக காமிப்பேன். சரின்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு இந்த வில்லேஜ் ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட்டு இவனுங்களுக்கு வீட்டு சாப்பிட வைக்கலாமான்னு சொல்லிட்டு இப்போ வீட்டு எடுக்கலான்னு இருந்து ஒரு மேஜிக் போட்ட மந்திரத்தை டீம் ஜூம் ஜாம் சக்கரி ஜாம் ஜூம் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் ஒரு மந்திரத்தை போட்டு வீட்டை கையில் வச்சிட்டேன். பார்த்தா இத்தனை வீடு தான் இருக்குது. என்ன இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சரி வீட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு இருந்தேன். அவன் உள்ளே இருக்கான். அவன் வரதுக்குள்ளக்க இவனுக்கு வீட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து போகலான்னு பார்த்து வீட்டு கொடுத்தேன். என்னடா குறையவே இல்லைன்னு பார்த்தா அன்லிமிட்ரு போல். நம்ம கையில் என்ன இருந்தாலுமே அது அன்லிமிட்ரு. அதனால் நம்மளுக்கு குறையாத மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு ஒரு லைஃப் கூட இல்லை. நீங்கள் காட்டுவீங்கடா, அது நீ கிரியேட்டிவ் மோட் தானே போட்டிருக்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் நான் உண்மையிலே கிரியேட்டிவ் மோட் போடவில்லை. ஹார்ட்டு கீழே அப்படி இங்கே இப்போ தெரியலை. ஆனால் நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். ஹார்ட் இருக்கும். எனக்கு அதே கடைசியில் தான் வந்துச்சு. இவனுங்க இப்படி நீங்கள் இப்படி நினைப்பீங்க அப்படின்னு எனக்கு கடைசியில் தான் தோணி அது வந்துச்சு. கடைசியில் தோணுச்சு. அது நான் கடைசியிலே காட்டியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்துக்கிட்டு இருந்தேன். நம்ம தலைவன் அயன்கோலம் இருக்கான். சரி வேறு ஏதாச்சும் விவசாயம் செஞ்சுக்கிட்டேன்னா இங்கே விவசாயத்தை நல்லா ஆக்கி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் செஞ்சுருக்கானுங்கனால பார்த்தேன். எங்கேயுமே விவசாயம் செய்யலை. அங்கே இருந்துச்சு, ஆனால் அது நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி நைட் ஆகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம். நைட் ஆனோன்னு தான் இங்கே வருவானுங்க. தூங்க முடியாது கைஸ், சொல்லிக்கிறேன். கடவுளால் தூங்க முடியாது. ஆனால் பெட்டை எடுக்கலாம், தூங்க முடியாது. பெட்டை வில்லேஜர்ஸுக்கு கொடுக்கலாம், நம்மளால் தூங்க முடியாது. நைட் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு நான் அப்படியே சும்மா கொஞ்சம் கமெண்ட்ரி பாக்ஸ் கேட்டேன். சும்மா அதுவாக வந்துடுச்சு டக்குன்னு. என்னென்ன கேட்டோன்னா அதெல்லாம் வந்துடுச்சு. சரி இது போதும்டா, இனிமேல் வாங்கடா அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைடர் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கிட்டு எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாம் நான் வந்து நார்மலாக இருந்தேன்னா தூங்கியிருப்பேன். இந்தாங்கடா நீங்கள் வந்து தூங்குங்கடான்னு சொல்லிட்டு பெட்டை அப்படியே போட்டு விட்டேன். வந்து தூங்காமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வில்லேஜர்ஸ் எதுவும் பண்ணாதீங்கடா. ஏன்னா நம்ம யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். நம்ம வந்து யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். ஆனால் நம்மளோட கையில் வச்சுருக்கிறது பொருள்ஸ்லாம் தெரியும், நம்ம மட்டும் தெரிய மாட்டோம். அதை பார்த்து தான் நம்ம வில்லேஜர்ஸ் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. உண்மையில நான் சொல்கிறேன், நம்மளுக்கு மட்டும்தான் நம்மளை தெரியும். இன்விசிபிள்ஸ் பவர்ஸ் காட்டாது. ஆனால் நான் வில்லேஜர்ஸை மாற்றிட்டான்டா அவன். இந்தாங்க சாடா ஒரு அடி அவ்வளோதான். இவன் வந்து இது செஸ்ட் பிளேடாக நமக்கு தேவையா? இவன் சாம்பி ஆகிட்டான். இவனை சாம்பி ஆக்கினான் அந்த சாம்பி. இவனே கொல்லலைன்னா இவனும் எல்லாரையும் சாம்பி ஆக்கிடுவான். அதனால் நம்ம இவனை கொண்டுடலாம். சாரி வில்லேஜர். அயன்கோலம் உனக்கும் சாரி கேட்டுக்கிறேன். நான் அயன்கோலம் திரும்பி இங்கே வர வைக்கணும். அயன்கோலம் போட்டு தள்ளிட்டானுங்க. அதனால் நான் அயன்கோலம் நிறைய பேரை வர வச்சு அவனுங்களை இங்கே ஸ்பான் பண்ணுறேன். அயன்கோலம்ஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அங்கே உள்ளவங்களை நீ தாக்கணும். எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கு அவனுங்க என்ன சொன்னானுங்கன்னு எனக்கே தெரில. ஆனால் எதுவுமே சொல்லாமல் பின்னாடி போனானுங்கன்னு தவிர வேறு எதுவுமே பண்ணல. நானும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னு ஒன்றுமே புரியலை. அவனுங்க லாங்குவேஜில் பேசலான்னு பார்த்தா பேச முடியலை. சரின்னு சொல்லிட்டு இங்கே அயன்கோலம் சேர்க்கினேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. எல்லாரையும் அழித்து நம்ம இந்த வில்லேஜை காப்பாற்றுறது தான் நம்மளோட மிஷினாக இருக்கும். ட்ராகன் அழிக்கணும். அது ட்ராகன் அழிக்கிறதுனால ரொம்ப ஈஸி. நான் நாளைக்கு காலையில் வந்தோன்னே இங்கே பாருங்கள், நைட்டு சண்டை போட்டதில் பிடிச்சி வச்ச ஆளுக்க இது மாதிரி தானே வில்லேஜர் போஸ்ட்டில் எத்தனை பேரை பிடிச்சி வச்சுருப்பீங்க. வில்லேஜர்ஸில் இவனுங்க பிடிச்சி வைக்க மாட்டானுங்க, வில்லேஜர்ஸ் பிடிச்சி வச்சுருப்பானுங்க. அயன்கோலம்ஸே ஒரு ப்ளூ கலரில் ஒரு தேவதை மாதிரி ஒன்று இருக்கும். அதே பிடிச்சி வச்சுருப்பானுங்க. இப்போ உங்களை பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நெதருக்கு தான் அப்படியே நெதருக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சரின்னு சொல்லிட்டு நெதரில் வந்து போர்ட்டஸ் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போர்ட்டஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டு
குறுக்கால் நிறைய பேர் இருந்தானுங்க போர்ட்டஸ் கண்டுபிடிக்க நேரத்தில். பார்த்தா டக்குன்னு போர்ட்டஸ் மாட்டிக்கிச்சு. எங்கடா போர்ட்டஸ் இது பாதி பகுதி தான் இருக்குதுன்னு பார்த்தா அந்த பக்கம் இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்கே வந்து நான் இங்கே அது என்ன பேர் வந்துச்சு, ஸ்பானர்கிட்ட வந்துட்டேன். கடவுள் ஸ்பானர்கிட்ட வர்றதுக்கு டெலிபோர்ட் தான் ஆனார் தவிர நான் எடிட் பண்ணல. உண்மை அப்படியே இதாகிட்டார், என்ன டெலிபோர்ட் ஆகிட்டார். சரி இதை வச்சு அப்படியே அடைச்சிடலாமான்னு பார்த்தேன். இவனுங்கள்ட்டேருந்து பிளேசர் எடுத்து அப்புறம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே இருந்தேன். இவனுங்க அடித்தா நம்மளுக்கு பிளேசர் கிடைக்காது கிரியேட்டிவ் மோடில் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாண்ணா நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன், கிடைச்சதில்ல. ஒரு 5 பேர் அடிச்சும் கிடைக்கல. ஆனால் இப்போ நான் கடவுளாக இருக்கனால தான் பிளேசர்லாம் கொடுக்குறானுங்க. கடவுளாக இருக்கனால கொடுக்கல, கடவுள் அடித்து கொள்றனால. நான் நல்லதுக்காக போராடுறேன், கெட்டதுக்காக இல்லை. அப்புறம் நம்ம ஏன்டா இங்கே இன்விசிபிள் பவர் காட்டலன்னு கேட்டால் அதில் கரெக்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். நான் அப்பயே சொன்னேன்ல, அது நம்ம வெளியே அந்த மாதிரி இது காட்டாது. அதுதான் நம்ம இப்போ போராடி இருக்கோம். இங்கே அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கலாமான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே சண்டை பலமாக போணுச்சு, எவனுமே கொடுக்கல. அப்படியே ஒரு அடி பலமாக அடித்து முடிச்சுட்டு வேறு ஏதாச்சும் எவரோட பிளேஸ்டார் இருக்குன்னு பார்த்தேன். பிளேஸ்டார் ஒரு 3 இருந்துச்சு. சரி இவனுங்களாம் அடித்து முடிச்சுட்டு நான் அதெல்லாம் ஸ்டாங்கோலில் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொடக்கு போட்டால் ஸ்டாங்கோலுக்குள்ளேயே போய், அதாவது ஸ்டாங்கோலையே கண்டுபிடிச்சா அங்கேயே ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் நான் சொடக்கு போட்டால் கூட ஸ்டாங்கோலுக்குள்ளே இங்கேன்னா ட்ராகன் இருக்கிறதுக்கே போயிடலாம். என்ட்ரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறது அவசியமே இல்லை. ஆனால் நான் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு என்ட்ரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியே பண்ணிட்டேன். இங்கேருந்து பிளாக் போடுறதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா நம்ம தான் கடவுளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறந்தே போயிருக்கு. எல்லாத்தையும் அடித்து இங்கே தான் ஒரு சம்பவம் நடக்கும். ஏன்னா நான் பல வாட்டி டிஎன்டி வச்சு அடிச்சிருப்பேன் அந்த ட்ராகனை. எனக்கு அப்பேல ஐடியா வரல, டயத்தை ஸ்டாப் பண்ணி பண்ணலான்னு. இப்போ வருது அந்த ஐடியா. அது ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் கொடுக்கும்போது அப்போலாம் டயத்தை ஸ்டாப் பண்ணி டிஎன்டி வச்சு வெடிக்க விட்டு சதற விட்டு, ஆனால் ஒரே அடியில் காலி பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ஐடியா அப்போலாம் வரவில்லை. அதனால் டிஎன்டியை போட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு, அது பிரச்சனை ஆகிவிட்டது. அது நீங்களே பாருங்கள் என்ன பிரச்சனையாச்சுன்னு. அது சரியான பிரச்சனை. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நான் அப்படியே உடச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் சென்டருக்கு போவேன். கரெக்டாக போவேன், அவன் மேலே வருவான். ஏன்டா கீழே எப்போ தான் வரமாட்டியாடா அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருக்கிற எல்லாத்தையும் உடச்சிட்டு, அப்பா எல்லாத்தையும் உடச்சாச்சின்னு சொல்லிட்டு கீழே போனால் இங்கே தான் மேலே எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்படா கீழே வருவான், சரி வரட்டும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஎன்டி எடுக்கும்போது கரெக்டாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அதில் பார்க்கும்போதே தெரியும். கரெக்டாக நான் டிஎன்டி எடுத்து முடிச்சோன்னு பார்ப்பான் பாருங்களேன். நீங்களே பாருங்கள். சவுண்டு எனக்கு நல்லா கிடச்சினா இது ரெக்கார்ட் பண்ணல, அந்த மைக்ரோஃபோனோட ரெக்கார்ட் பண்ணல. அப்போ தான் கரெக்டாக போவான். சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சோன்னதுக்கப்புறம் அவன் இப்போ போவான் பாருங்கள். உங்கடா போவானே இங்கே போயிட்டான். திரும்பி வருவான், டக்குன்னு போயிடுவான். ஏன்னா இந்த இதில் இப்போ மட்டும் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு வருவான், டக்குன்னு போவான் பாருங்களேன். இப்போ வந்துட்டானா, இப்போ இவனை நான் வெடிக்க வைக்கலான்னு இப்போ நிற்கிறதுக்குள்ளே போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு விட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் பாதியே உடைப்பான். உடைப்பான் இந்த இதுலையா அடுத்ததுலையான்னு தெரில. எங்கடா வருவானான்னு பார்த்துக்கிட்டுங்க. இங்கே சுற்றிக்கிட்டு அப்படி தான் வருவாராம் சார். இருந்தால் பாதி உடச்சிட்டான் பாருங்கள். உடச்சதுக்கப்புறம் நான் போட்டால் காலைஃப் போணுச்சு. சரி காலைஃப் போச்சு, பொறுத்தே சண்டை போடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். மூச்சு வாங்கிட்டு மூச்செலாம் வாங்க அவசியமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு திரும்பி டிஎன்டி போட்டு இந்த வரும்போதே அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போதே ஆன் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கு கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். வந்தான், அதுக்கு முன்னாடியே லைட்டாக வெறிக்க விட்டேன். ஆனால் ஒரே ஒரு அடி மட்டும் அவனை மேலே பட்டுச்சு. கரெக்டாக அப்போ தான் கீழே வரான். இந்த வழியாலாம் வரமாட்டேங்கிறான், சுற்றி போய் தான் தலைவர் வருவாராம். அதான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கடுப்பாகி விட்டது. சரின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளது செரிக்க விட்டு உடைக்க விட்டு பண்ண வச்சுட்டு திரும்பி பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு இதெல்லாம் எடிட் பண்ண வேண்டியது இருந்தாலும் தெரியாமல் காட்டினேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போயிருக்கும், கொஞ்சம் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஏன்னா நான் ஸ்கிப் பண்ண மறந்து விட்டேன். இப்போ ஏன்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இதை ஸ்கிப் பண்ணேன்னா என்னோடய மற்ற எதுவுமே ஃபுல்லாக போயிடும், திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இந்த சீனை மட்டும். வேணுன்னா ஸ்கிப் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் சாய்ஸ். ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது இப்போ என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வீடியோ பாருங்கள். அடுத்து இங்கே அப்போலேருந்து அது லைஃப் போனது தான், அதுக்கு மேலே போகவே மாட்டேங்குது. இவன் ஃப்ரிண்டஸ்டில் வச்சு அடிக்கலான்னு பார்த்தா அவன் வேறு அப்போலேருந்து ஃப்ரிண்டஸ்டில் யூஸ் பண்ண விடாமல் தப்பிக்கிறான் பாருங்கள். கரெக்டாக வைப்போம் தான் போவான் பாருங்களேன். அவங்க லைஃப் குறையவே குறையாது. ஏன்னா ஆனால் கரெக்டாக வைப்பேன், அவன் போவான்னு இருக்கான்.
இந்த தடவையாச்சும் வருவான் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் இருந்தேன். வந்தான், அடி வாங்கினா. சரி இந்த டிஎன்டி போட்டு இப்போ பலமாக அடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பலமாக அடிப்பேன். ஒரு 1/2 லைஃப் கிட்ட போயிடும் அவன்கிட்ட. சரி திரும்பி வருவான், வச்சுக்கா கதையை முடிச்சிடலாம் ஒரே அடியில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிஎன்டியே இதே இடத்துல வைக்க ஆரம்பிச்சேன். வச்சுட்டு எங்கள் தலைவர் வராரு ஒரு 10 விட்டாச்சு. வந்தான் அப்படியே போயிட்டானேடா. இவன் நான் அப்போலேருந்து எல்லாம் இதுக்குள்ளாக பூந்து போகிறான். அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. அப்படி ட்ராகனால் பூர முடியுமா, இல்லை எனக்கு தான் அப்படி காட்டுதான்னு தெரியலை. அடுத்து ட்ராகன் வந்தான். இங்கே போட்டு இன்னும் கொஞ்சம் அடியை போடலான்னு சொல்லிட்டு 3/4 லைஃபை குறைச்சாச்சு. அதுக்கடுத்து எல்லாத்தையும் முடித்து அவன் லைஃபையாச்சும் முடிக்கலான்னு பார்த்துக்கிட்டே அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது செட் ஆகவில்லை. கரெக்டாக வரும்போது நின்றுச்சு எனக்கு. பாருங்களேன், இங்கே நான் இதை போட்டுக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக எனக்கு அது என்ன சொல்கிறது, கரெக்டாக நிற்பேன் அடிச்சுட்டு பறந்துடுவான். ஒரு அடி வாங்கிட்டு அப்படியே போயிடுவான். எங்கடா போனான்னு பார்த்தா அப்படியே பறந்து அடிப்பேன். சரி இதான் கடைசி அடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடியை இப்படி போட்டு அதை ஃபில்டர் ஷீட்டை அடிக்கும்போது ஃபில்டர் ஷீட்டை வச்சு நான் 10 வைக்கும்போது தாண்டா அவன் கிளம்புறானே. இது என்னாச்சு என்ன சொல்லுவானுங்களே, கரெக்டாக அடிக்கும்போது கிளம்புறான். அது மாதிரியான இது. இப்போ பாருங்கள், மொத்த இதையும் முடிச்சுட்டு போயிடுவான். போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு திரும்பி ஃபில்டர் ஷீட்டை வச்சு அடிப்பேன். அப்படியே நானும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் வாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருப்பான். எனக்கு சரியான கடுப்பாகி விட்டது. சரி இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்கிறது சரி வராது. இன்னும் ஒரே கொஞ்ச நேரம் தான் இருக்குது வீடியோ. அதுக்குள்ளே இவனை எப்படியாச்சும் முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடய அட்டாக் பண்ணிக்கிருந்தேன். ஆனால் அவனுக்கு ஒரு அடி அப்படி தான் படுது. மற்ற அடியெல்லாம் தப்பிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் அவன் வாட்டுக்கு. இன்னும் வீடியோ ஒரு நிமிஷம் தான், ஒரே ஒரு நிமிஷம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து போங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுருவேன். வச்சதுக்கப்புறம் போவோம். பாருங்களேன், இதுதான் எனக்கு கடுப்பாகுது. பாருங்கள், இப்போ கடைசி காலை இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு. சரி இப்போ வந்துடுவான் அடிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி போடுவேன். அதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் அவன் முடிச்சுட்டு போயிடுவான். இரா வாங்கிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இதை போடுவேன். அப்போலாம் கரெக்டாக படுப்பான். ஏன்டா வேற. சரி எனக்கு கொஞ்சம் கடுப்பாகி விட்டது. சரி இதுக்கு மேலே இவனை விட்டு வச்சா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சம்பவத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவத்தை ஆரம்பிச்சாச்சு. என்னென்னு பாருங்கள், வருவான். கரெக்டாக எப்போ வருவான்னு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக 10 வச்சேன். 10 வச்சு போட்டு தலைவரோட கதையை முடிச்சாச்சு. சரி அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தேன். சுகமாக இருக்கா என்னை எப்படி தான் நான் இப்போ வெறுப்பேற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதையை முடிச்சாச்சு. சரி நெக்ஸ்ட்டு இந்த முட்டையை நம்ம வேல்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு பெட்ராக் உடச்சி பார்த்தா பெட்ராக்கு ஈஸியாக உடஞ்சிச்சு. ஆனால் சப்பமாட்டு கத்தியால் உடைக்க முடியாது எந்த பிளாக்கையும். அதான் அது உடையலை. இதால் இப்போ உடச்சி பார்த்தா டக்குன்னு அது மறைஞ்சு போய்விடும். எங்கே போச்சுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஹார்ட்டை காமிக்கிறேன். ஹார்ட் வரும். பாய் டாட்டா. ஆனால் ஹார்ட்டை பார்த்துட்டு போங்க, வீடியோ வருது அப்படின்னு